Argo CD architecture. Right? இப்போ கிட்ட இருக்கிற சோர்ஸ் கோட தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு Argo CD மூலியமா நம்ம வந்துட்டு Argo CD மூலியமா நம்ம அனுப்பிச்சு அப்புறம் வந்துட்டு Argo CD ல இருந்து Kubernetes கிளஸ்டருக்கு வந்து டெப்ளாய் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் வில் பி இன்ட்ராக்ஷன் வித் திஸ். இப்போ Argo CD என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலா வந்துட்டு இது வந்து இங்க இருந்து புல் பண்ணும். ஆக்சுவலா கிட்ல இருந்து இட் வில் புல். ஓகேவா, புல். அப்புறம் இங்க வந்துட்டு இது வந்துட்டு புல் இங்க வந்துட்டோன்னா Kubernetesோட கிளஸ்டருக்கு வந்து புஷ் பண்ணும். இது வந்து புல் புஷ் மெக்கானிசம் தான் ஆக்சுவலா. கிட் வந்துட்டு புஷ் பண்ணாது. Argo CD தான் வந்து என்ன பண்ணுன்னா புல் பண்ணிட்டு இருக்கிற அந்த சோர்ஸ்ல இருக்கிற டேட்டாவை வந்துட்டு புல் பண்ணிட்டு அது என்ன பண்ணுன்னா அது என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ யாமல் என்னெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோமோ அதை வந்துட்டு கிளஸ்டர்ல வந்துட்டு டெப்ளாய் ஆயிடும். இப்போ இது Argo CD-யை வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா Argo CD-ல கிட்ட என்ன சொல்றோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அப்படின்னா இப்ப நம்ம நோட்ஸ் படி ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து ரெபாசிட்டரி சர்வர். ஓகே, இப்போ ஒரு ஸோ இங்க வந்து Kubernetes சர்வர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெபாசிட்டரி சர்வர், ஒரு ரெப்போ சர்வர். இப்போ Argo CD-ல பார்த்தோம் அப்படின்னா ரெப்போ சர்வர்ன்ற ஒரு காம்பனன்ட் இருக்கு. இந்த ரெப்போ சர்வர்ன்ற காம்பனன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கிட்ல இருக்கிற டேட்டாவை எடுத்துக்கும். கிட்ல இருக்கிற டேட்டாவை வந்துட்டு புல் பண்ணி இங்க போயிட்டு Argo CD என்ன பண்ணா புல் பண்ணி ரெப்போ சர்வர்ன்ற அப்படின்ட்டு ஒரு பாடு இருக்கும். அந்த பாடுக்குள்ளதான் இது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். இப்போ நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா இந்த காம்பனன்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ரெப்பாசிட்டரி சர்வர் ரெப்போ சர்வர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது அப்ளிகேஷன் கண்ட்ரோலர். இந்த அப்ளிகேஷன் கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணோம்னா Kubernetesல இருக்கிற டேட்டாவை Kubernetesல அப்ளிகேஷனோட ஸ்டேட் என்ன அப்படின்ட்டு அதை வந்துட்டு ஒரு டேட்டா வந்துட்டு எடுத்து வச்சுக்கும். ஸோ இந்த காம்பனன்ட் எல்லாமே வந்துட்டு இது Argo CD-யோட காம்பனன்ட். நான் சொல்றேன் இதெல்லாம் வந்துட்டு Argo CD-யோட காம்பனன்ட். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு API சர்வர் இருக்கும். API சர்வர்ன்ட்டு இன்னொரு காம்பனன்ட். இப்போ இந்த API சர்வர் என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம எப்படி வந்துட்டு இந்த Argo CD வந்து நம்ம ஆக்சஸ் பண்றோம். இப்போ Argo CD-யோட UI-ன்னு சொல்றோம். இதுதான் சாரி எங்க Argo CD-யோட UI, இதுதான் Argo CD-யோட UI. இந்த UI ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஹிட் பண்ற காம்பனன்ட் வந்துட்டு API சர்வர் தான். ஸோ அப்போ இந்த API சர்வர் மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ UI வந்து ஆக்சஸ் பண்ணோம்னா அதுக்கு API சர்வர் தான் ஹிட் பண்றோம். இல்ல CLI கமாண்ட் லைன் மூலியமாவும் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா அதுக்கும் நம்ம API சர்வர் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகே, ரைட். அடுத்த காம்பனன்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு Redis. இப்போ கேஷே. இப்போ கேஷே மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்போ இங்க இது அப்ளிகேஷன் கண்ட்ரோலர் வந்துட்டு ஒரு டேட்டாவை எடுத்து வைக்குது. அதே மாதிரி வந்து ரெப்போ சர்வரும் கிட்டோட டேட்டாவை இங்க எடுத்து வைக்குது. இது எல்லாம் மெயின்டைன் பண்றது யார் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா Redis தான் வந்துட்டு இந்த கேஷிங் சொல்யூஷனை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதோட டேட்டாவை மெயின்டைன் பண்றதே வந்துட்டு இந்த Redis மூலியமா தான். இப்ப sudo -i இதுல ரூட்ல லாகின் பண்ணிடுறேன். kubectl get pods -a -n Argo CD. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இங்க வந்து மொத்தம் வந்துட்டு ஒரு 7 பாடோ இல்லை 8 பாடோ காமிக்கும். ஸோ இது கெஸ்ட் புக் ஐன்றது என்னோட அப்ளிகேஷன் நான் ரன் பண்றது. ஸோ இந்த 7 டிஃபால்ட் பாடு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க லெசன் பண்ணணும். இப்போ இதை நான் இங்க போடுறேன். இப்போ நம்ம இதில் பார்த்தது வந்துட்டு அப்ளிகேஷன் கண்ட்ரோலர். ஓகே, இது வந்துட்டு Kubernetes கிளஸ்டர் வந்து இன்ஃபர்மேஷனை வாங்கும். டெக்ஸ் சர்வர் இது வந்து பார்த்தோன்னா ஆத்தென்டிகேஷனுக்கு யூஸ் ஆகும். இது நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் சுட்டும் இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, Redis சர்வர் கேஷே சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதுக்கு